ஹலோ குட்டீஸ். நீங்க எல்லாருமே ஹோலி செலிப்ரேட் பண்ண தயாராயிட்டீங்கன்னு தெரியும். ஆனா ஹோலி ஏன் செலிப்ரேட் பண்றோங்கிற ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்னைக்கு அந்த கதை தான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். நரசிம்மர் அவதாரம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நரசிம்மர் அவதாரம் எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தது ஒரு சின்ன குழந்தை, பிரகலாதன். இப்ப பிரகலாதன் யாருன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ம். இந்த பிரகலாதனுக்கு பகவான் விஷ்ணு மேல அதீத அன்பும் பக்தியும் உண்டு. அவருடைய நாமத்தையே சதா சர்வகாலமும் உச்சரிச்சுக்கிட்டு நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அவன் பகவான் விஷ்ணுவுடைய பெருமைய, நாமத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதெல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே வந்த பிரகலாதனுடைய அப்பா ஹிரண்யகசிப்புக்கு தன் மகனுடைய நடவடிக்கை சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவர் ஒரு அசுரன். அவருக்கு எதிரியா இருக்கிறதே பகவான் விஷ்ணு. அதாவது ஹிரண்யகசிப்பு தான் தன்னுடைய எதிரியா பகவான் விஷ்ணுவை பார்க்கறாரு. அதனால தன்னுடைய மகன் தன்னுடைய எதிரி கிட்ட இவ்வளவு அன்பு பாராட்டுறது அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. தன்னுடைய வழியில பகவான் விஷ்ணுவை எதிரியா பாவிச்சு சண்டை போடணும் பண்ணணும்னு அவருக்கு பிரியம். அதுக்கு ஆப்போசிட்டா இருந்த பிரகலாதனை எப்படியோ பேசி மிரட்டி தன் வழிக்கு கொண்டு வர முயற்சி பண்றாரு. எல்லாத்துலயுமே தோத்து போறாரு. கடைசி முயற்சியா பிரகலாதனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு பல வகையிலயும் முயற்சி பண்றாரு. ஆனா பிரகலாதனுடைய உண்மையான பக்தி பகவான் விஷ்ணு அவரை காப்பாத்திடுறாரு. எல்லாத்துலயும் தோத்து போன ஹிரண்யகசிப்புக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. அதனால தன்னுடைய தங்கைய அழைச்சு, அவங்களுக்கு ஹோலிகான்னு பேரு, அழைச்சு, ஹோலிகா, உனக்குதான் எப்பேற்பட்ட நெருப்புனாலும் உன்னை எரிக்காது. அதனால நீ என்ன பண்ண, பிரகலாதனா மடியில வச்சுக்கிட்டு நெருப்புல இறங்கிடு. நீ சாக மாட்ட, ஆனா என் பையன் கண்டிப்பா செத்துடுவான், என் எதிரி ஒளிஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிரண்யகசிப்பு சொல்றாரு. இத கேட்ட ஹோலிகாவும் சரிங்கண்ணா, நான் அப்படியே செய்யறேன்னு சொல்லிட்டு நெருப்புல இறங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடக்குது. குழி வெட்டுறாங்க, விறகெல்லாம் போடுறாங்க, ஒரு மேடையாட்டமே பண்ணிட்டாங்க. அதுல ஹோலிகா போய் உக்காந்தா. தன்னோட மடியில பிரகலாதனையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டா. பிரகலாதன் பகவான் விஷ்ணுவோட நாமத்தையே கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தான். நெருப்பும் வச்சாங்க. ஆனா அந்த நெருப்புல ஹோலிகா எரிஞ்சு சாம்பலாயிட்டா. பிரகலாதனுக்கு எதுவுமே ஆகல. பிரகலாதனுடைய உண்மையான பக்தி, பகவான் விஷ்ணு மேல வச்சிருந்த அன்பு அவனுடைய உயிரை காப்பாத்திடுச்சு. இதுதான் ஹோலி செலிப்ரேட் பண்றதுக்கான காரணமே. பிரகலாதனாட்டம் நாமளும் பக்தியா இருந்தாதான் பகவான் நம்மளை தேடி வந்து காப்பாத்துவாருன்னு இல்ல. இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரகலாதன் கிட்ட எல்லா விதமான நல்ல குணங்களும் இருந்தது. அதாவது அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டா இருந்தான். எந்த உயிருக்கும் எவ்விதத்திலும் தீங்கே செய்யாம, மனசாலையும் செயலாலையும் ஏன் சொல்லாலையும் எந்த தீங்கும் செய்யாம இருக்கணும். அப்புறம் எல்லா உயிரிடத்திலும் எந்த பாரபட்சமும் இல்லாம அன்பா இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச நல்லத பரந்த மனப்பான்மையோட எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து பகிர்ந்துக்கணும். இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் பிரகலாதன் கிட்ட இருந்தது. அதோட பகவானிடத்தில் பக்தியும் இருந்தது. அதனாலதான் பகவான் விஷ்ணு பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக ஒரு அவதாரமே எடுத்தாரு. பக்தி மட்டும் இருந்து நல்ல குணங்கள் இல்ல அப்படின்னா பகவான் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. இந்த நாள்ல பிரகலாதன் கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்விதமான ஆபத்து வந்தாலும் உங்கள சுத்தி இருக்கிற இந்த ஒட்டுமொத்த இயற்கையும், இறைவனும் ஏதாவது ஒரு ரூபத்துல உங்கள காப்பாத்துவார். இதுதான் கிட்ஸ் நீங்க இன்னைக்கு கத்துக்க வேண்டியது. தேங்க் யூ.